ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பேக் மை சேனல். பீட்டர் ஒயிட்டி அந்த சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ நம்ம ஷாப்பில் மெக்கானிக் ஷாப்பில் என்ன வேலை நடந்துக்கிட்டு இருக்குன்னா எக்ஸல் பார்த்துக்கிட்டேன். ஸோ நைட் இருக்குங்க, இன்ஜின் ஃபுல்லாக ரீபில் பண்ணி கம்ப்ளீட் பண்ணியாச்சுங்க. ஸோ இதில் வேறு என்ன பார்க்கணும், பார்க்கணும், ஃப்ரெண்டு ஃபோர்க் பார்க்கணும். அப்புறம் ஜென்ரல் சர்வீஸ் தாங்க. இன்னும் சைடிஸ் நல்லா ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக ஃபிட் பண்ணலை, ஒரு ஜென்ரல் சர்வீஸ் தாங்க. ஸோ வண்டி வந்து எனக்கு புது வண்டி மாதிரி வேணும், பெயிண்டிங் மட்டும் பண்ண வேணாம், பட் எனக்கு வண்டி ஷோரூம்லேருந்து எடுத்தால் என்ன கண்டிஷனில் வேணுமோ அந்த மாதிரி எனக்கு பண்ணி கொடுங்க அப்படின்னாங்க. அதுக்காக வந்திருக்கு. இன்ஜின் ஒர்க்கு கம்ப்ளீட்டாக முடிஞ்சு, செயின் ஸ்ப்ராக்கெட்டு மாட்டியாச்சு. அப்புறம் பேக் வீலில் அலாய் கோட்டை எடுக்கிறோங்க, ஃப்ரண்ட் வீலும் கோட்டை எடுக்கணும். ஸோ அதுக்கு வெளியில் தான் நம்ம கொடுப்போம், நம்ம எடுக்க மாட்டோம். ஒயரிங் கிட்டலாம் புதுசு மாட்டியாச்சுங்க. ஸோ இந்த வேலை தான் போய்கிட்டு இருக்கு. அப்புறம் வந்து இப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸ்பேருங்க, ஒரு 12,000 வந்துருச்சுங்க. 12,000 பொருள் வாங்கியிருக்கீங்க எக்ஸலுக்கு. பேரலு கிட்ட கிராங்கு எல்லாமே புதுசு தாங்க. அப்புறம் என்னென்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரானெல்லாம் அப்படின்னா நம்மகிட்ட ஆயிலெலாம் ஸ்டாக் இருக்குங்க. ஸோ கம்பல்சரி ஆயில் ஸ்டாக் வேணும் அப்படின்னா கஸ்டமரில் நம்ம கான்டெக்ட் பண்ணுங்கள். நம்பர் இதிலே கொடுக்குறேன். ஆயில் வந்து லோ ப்ரைஸ்லேயே நான் பண்ணித்தரேன். என்னால் எவ்வளோ முடியுமோ என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் கடையில் வாங்குறத விட லோ ப்ரைஸில் பண்ணித்தரேன். அப்புறம் வந்து ஹோல்சேலாக தாங்க ஆயில் வாங்கினேன், அதனால் பிரச்சனை இல்லை. அப்புறம் வேறு என்னென்னா பல்சர் இன்ஜினுங்க. ஸோ பார்த்தாலே தெரியும், உள்ள ஃபுல்லாக பேக் பண்ணி வச்சுருக்கு. பல்சர் இன்ஜின் க்ளீன் பண்ணி வச்சாச்சு. பல்சரோட போல்டு நட்டு எல்லாமே ரெடியாக தாங்க இருக்குது. ஸோ ஸ்பேர் பார்ட்ஸை மட்டும் கஸ்டமர் வாங்கி கொடுத்ததும் ஆர்டர் கொடுத்துருக்காங்க. ஆர்டர் கொடுத்தது வந்ததும் கண்டிப்பாக பார்த்துருவாங்க. அப்புறம் இப்போ ஸ்கூட்டி இஎஸ் வேலைக்கு வந்திருக்குங்க. ஸோ ஸ்கூட்டி இஎஸ் தான் டென்சின் பேரை பார்த்தீங்களா, அதாவது என்னோடய டேட் ஆஃப் பர்த் இருக்குல்லங்க, அதுக்கு முன்னாடிங்க, எனக்கு முன்னாடி பிறந்த வண்டிங்க. ஸோ ஏன்னா எனக்கு வந்து என்ன சொல்கிறது, 40ன்னு சொல்லலாம். ஸோ அவ்வளோ ஓல்டு வெஹிக்கிளுங்க. ஸோ இன்னும் நல்லா மெயின்டெனன்ஸ் கண்டிஷனாக வச்சுருக்காங்க. ஸோ நமக்கு தெரிஞ்ச அண்ணன் தான் இப்போ செகண்ட் ஹேண்டில் ஒரு 5,000 தான் இந்த வண்டியை எடுத்திருக்காரு. எடுத்து இப்போ நம்மகிட்ட ரெடி பண்ணி கொடுத்துருக்காரு. ஒரு 1,000 செலவு இருந்துச்சுங்க. ஸோ கம்ப்ளீட்டாக சைலன்சர் க்ளீன் பண்ணி ரெடி பண்ணியாச்சு. ஓல்டு டைப் தான். இதுக்கு வந்து ஸ்கூட்டினாலே மோஸ்ட்லி வந்து பெட்ரோல் கூட ஆயில் போட்டு தான் ஓட்டுவோம், போடாமல் தான் ஓட்டுவோம். ஸோ இது வந்து பெட்ரோல் கூட ஆயில் போட்டு ஓட்டுற டைப்புங்க, ஓல்டு வெஹிக்கிளுங்க. அப்புறம் பல்சர் ஒரு 6 மாதம் ஆச்சுங்க, 6-7 மாதம் ஆச்சு வந்துங்க. கஸ்டமர் பேமெண்ட் ஆகாமல் இருந்துச்சு, இப்போ பேமெண்ட் ஆகிடுச்சு. அப்புறம் வந்து வேறு வெஹிக்கிள் என்னென்னா ஆக்சிடெண்ட்டுங்க, ஃபுல்லாக அப்செட் ஆகிடுச்சு. நம்ம கடைக்கு கொஞ்சம் ஆப்போசிட்டில் தான். ஸோ இங்கே தான் முன்னாடி லைட்டாக தான் இங்கே தான் ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சு. ஸோ அப்படியே நம்ம ஷாப்லேயே விட்டுட்டாங்க. அதை ரெடி பண்ணி தர சொல்லி கொஞ்சம் ஸ்பேர் பார்ட்ஸ்லாம் வாங்கி கொடுத்துருக்காங்க, கண்டிப்பாக ரெடி பண்ணணும். அப்புறம் 2 வண்டி வந்துருங்க, ரெண்டுமே வெயிட் தான். RTR அப்பாச்சி BS6, அப்புறம் NS BS6 தாங்க. ஸோ ரொம்ப ரெஃப்யூஸ் பண்ணிட்டாங்க, 2 சேமாக தான் விட்டுருக்காங்க. ஸோ கண்டிப்பாக சர்வீஸ் முடிக்கணுங்க, ஃப்ரீ ஆகிட்டு சர்வீஸ் பண்ணணும். அது பேமெண்ட் ஆகலை, பேமெண்ட் ஆனதும் இல்லை கஸ்டமரே ஸ்பேர் வாங்கி கொடுத்துறாங்கன்னா கண்டிப்பாக முடிச்சிடலாங்க. வேறு என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு பல்சர் இன்ஜினை க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன்னு சொன்னேன்லங்க. ஸோ இந்த பல்சர் தாங்க. ஸோ இன்ஜினை ப்ராப்பராக ரிமூவ் பண்ணியிருக்கேன், ரிமூவ் பண்ணி க்ளீன் பண்ணி வச்சுருக்கேங்க. அப்புறம் நம்ம ஸ்பெஷலாக கொஞ்சம் யூஸ் பண்ணுற டூல்ஸை பார்க்கலான்னா வெர்னியருங்க. ஸோ T+ பஞ்சர் ஓட்டுறது இதெல்லாம் இதுக்குள்ளே தான் நான் போடுவேன் மோஸ்ட்லி, ட்ரில் பண்ணுறதுக்கு. அப்புறம் அலங்கி ஸ்ப்ரெஞ்சு வந்து இன்ஜின் ஒர்க் பார்க்கும்போது ஆயில் இது பண்ணுறதுக்கு. அப்புறம் வந்து டிஸ்கோவில் பார்க்கும்போது ஆயிலை வெளியில் பழைய ஆயில் வெளியில் எடுக்க அந்த மாதிரிங்க. அப்புறம் இதே நம்ம இடுக்கின்னு சொல்லுவோம், டாக்டருங்க யூஸ் பண்ணுறது தான். அப்புறம் வாட்ச் கடையில் வாட்ச் மெக்கானிக் அந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணுவாங்க நிறையா. ஸோ நான் யூஸ் பண்ணுற பைக் மெக்கானிக்கு. அப்புறம் என்னென்னு பார்த்தீங்கன்னா த்ரெட்டு போடுற கிட்டுங்க, எல்லாமே மொத்தமாக தான் போட்டு வச்சுருக்கேன். அப்பப்போ தொடச்சி வச்சுக்கிறதுங்க, இதெல்லாம் தொடச்சி வச்சா டப்பா இப்படி பழசாயிடுச்சு. ஸோ மெக்கானிக் ஒர்க் தானே. ஸோ இந்த த்ரெட்டு போடுற ரிஞ்சு, அதுக்கப்புறம் நானாக ஒரு சிலது ரெடி பண்ணி வச்சுருக்கேங்க. இந்த வீலை வந்து லாக் பண்ணி ஸ்ப்ளெண்டரோட கிளச்சு அசம்பிளி போல்ட்டை லூஸ் பண்ணுவேன். ஹோண்டா சைனுக்கு எல்லாமே காமனாக போட்டுக்கலாம். அப்புறம் வந்து ஸ்டார் அலாங்கி இந்த மாதிரி ஸ்பெஷல் ஸ்கூல்ஸு கொஞ்சம் ஒரு சிலது நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். மோஸ்ட்லி வந்து இது கடையில் வாங்கினதை விட நான் ரெடி பண்ண டூல்ஸும் கொஞ்சம் உள்ள இதுன்னு கிடக்கு உள்ள. இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து எக்ஸலுக்கு கிராங்க் சாஃப்ட்டு இருக்கிறதுக்குங்க. ஸோ ஒன்றில் வந்து கிராங்க் பேரிங்கை லைட்டாக கொத்து வச்சு மாட்டுற மாதிரி இருக்கும் பழைய எக்ஸலுக்குலாம். ஸோ அதுக்கெலாம் இது பண்ணுற மாதிரி இந்த T+ பஞ்சர் ஓட்டுற பார்த்தீங்களா, இதே நான் தான் வெளில அடிச்சிருக்கேன். ஸோ பார்த்தீங்களா, இது வந்து ஃப்ரண்ட் வீல் ஆக்சில் தாங்க. ஸோ இது மட்டும் கடையில் வாங்கினேன், உடஞ்சிருச்சு. பட் ஆக்சில் இந்த மாதிரி நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேங்க டூல்ஸ் எல்லாம். அப்புறம் கிளாசிக் 350 வந்திருக்குங்க. கிளாசிக் 350 என்னென்னா ஒரு ஜென்யூன் சர்வீஸ் தாங்க. என்னென்னா அந்த டோரில் மேக்னெட் டோரில் ஆயில் லீக் ஆகுது, மேக்னெட் டோர் ரிமூவ் பண்ணி ஆயில் லீக்கேஜை பார்க்கணும். அப்புறம் சின்ன ஸ்ப்ராக்கெட் ஆயில் சீல்லே மாற்றணுங்க. மோஸ்ட்லி வந்து ஆயில் சீல் கிடைக்கல, காலையில் தான் வேலை முடியும்னு நினைக்கிறேன். ரிமூவ் பண்ணி பிரித்து வச்சுருவோம், காலையில் வேலையை பார்க்கலாம். அப்புறம் இவர் எதுக்கு வந்திருக்காருன்னா ஃபோர்க் ஆயில் சீலுங்க. ஸோ ஃப்ரெண்டு ஃபோர்க் ஆயில் சீல் மாற்றியாச்சு, ஃபோர்க்கை ரிமூவ் பண்ணி வேலை பார்த்தாச்சு. அப்புறம் வேலை நடந்துக்கிட்டே இருக்குங்க. அப்புறம்
ஏர் ஃபில்டர்லாம் கஸ்டமர் மாற்ற சொல்லியிருந்தாரு. ஆல்ரெடி கேடிஎம்க்கு நான் ஏர் ஃபில்ட்ரு ஸ்டாக் வச்சுருக்கேன். நிறைய ஸ்பேர் என்கிட்ட ஸ்டாக் இருக்குது. ஸ்டாக் இருக்கனால பயப்படாமல் நான் வேலை பார்த்துக்கிட்டுருக்கேன். ஸோ எங்கள் ஏரியாவில் ரொம்ப டிமாண்டுங்க. ஒரு 1000 ரூபா கடையும் கூட வாங்கிக்கலாம் யார்கிட்டையும். ஆனால் கேடிஎம்க்கு ஸ்பேர் வாங்குறது ரொம்ப கஷ்டங்க. அந்த மாதிரி இருக்குது. ஷோரூம்லாம் போனால் வெரைட்டி அடிக்கிறானுங்க. சரி ஓகேங்க, 350க்கு வந்து நம்ம கேஸ்கெட் வாங்கி வச்சாச்சுங்க. ஏர் ஃபில்ட்ரு டியூக்கில் வந்து பழைய ஏர் ஃபில்ட்ரு இப்படி தான் இருந்துச்சு. ரொம்ப அன்கண்டிஷன் ஆகிடுச்சு. புதுசு மாற்ற போகிறோம். ஸோ நைட் ஒர்க் பார்க்குறேன். இப்போ தான் கடையை திறந்தேன்னா அதாவது வீட்டில் போய் சாப்பிட்டு வந்துட்டு வீடு கிட்டத்தட்ட ஒரு 10 கிலோமீட்டருங்க. தேனி டிஸ்ட்ரிக்டில் சின்னமனூரில் நான் கடை வச்சுருக்கேன். ஸோ ஒரு 10 கிலோமீட்டருங்க. நான் இரசக்கம் இங்கே ஊர் போயிட்டு வந்துட்டு இப்போ தான் வேலையை ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன்.